இப்ப பாரு. ப்ரோ அந்த புல் ஷாட் மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க எப்படி அடிக்கணும். அதுவா இப்படி வச்சு இப்படிதானே இப்ப நல்லா பாருங்க. பெஸ்டா பெஸ்ட். 6 போயிருச்சு. ஹவர்ஸ்ல இப்படி 6 அடிப்பீங்களே, அது எப்படி அது அப்படி இப்படியா இப்படி கொண்டு வந்து இப்படி அடிச்சா போயிடும். 6 போயிருச்சு. 50 50 டேய் டேய், நான் கூட தானே 50. அதுக்கு என்ன இவ்வளவு எக்ஸைட் ஆவற? செஞ்சுரி அடிச்சு எக்ஸைட் ஆகலாமா? நீங்க செஞ்சுரி அடிச்சாலும் எக்ஸைட்மெண்ட் ஆக மாட்டீங்களே. அது இந்த 200 250 அடிச்சதால செஞ்சுரி கூட பெருசா தெரிய மாட்டேங்குது. ஐயோ என்னத்த சொல்றது. இப்ப பாருங்க அட்டிய அவுட் ஆயிட்டேனா. இன்னும் ஒரு 6 உங்கள்ட்ட ஆஃப் சைடுல எப்படி 6 அடிக்கலாம் கேட்கணும்னு நினைச்சா அதுக்குள்ள அவுட் ஆயிட்டேன். அதுக்கு ஏன் வருத்தப்படுற? நானும் அவுட் ஆயிட்டு வர சொல்லி தரேன். நான் சொல்லி தரேன். ஆஃப் சைடு ஷாட் தான் ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு. அதான்டா இந்த ஆஃப் சைடு இருக்குல்ல அப்படி. ப்ரோ என்ன ப்ரோ இன்னும் செகண்ட் இன்னிங்ஸ் இருக்கு, 10 ஓவர் நம்ம இன்னும் பேட்டிங் வேற இருக்கு, அதுக்குள்ள எப்படி ட்ரெஸ் மாத்தி அலங்கோலமா உட்கார்ந்திருக்கீங்க? செகண்ட் இன்னிங்ஸ் இருக்குதுடா, அதுலதான் நான் இருக்க மாட்டேனே, அதான் இப்படி மாறிட்டேன். நீங்க ஏன் இருக்க மாட்டீங்க? ஆமா, கடைசியா நான் கேப்டனா இருக்கிறப்ப 40 ஓவர் விளையாண்டா. அப்புறம் கேப்டன்சி மாறிச்சு, நீங்க பேட்டிங் இறக்குறீங்க, இம்பாக்ட் பிளேயரா உட்கார வைக்கிறீங்க, பேட்டிங்ல இறக்குறீங்க, இம்பாக்ட் பிளேயரா உட்கார வைக்கிறீங்க. அதனால தான் நான் வீட்ல இருந்து வரப்ப நானே லுங்கி டி-ஷர்ட்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப பேட்டிங் முடிஞ்சிச்சுல, ஜாலியா நான் போய் தூங்குறேன், நீங்க விளையாடுங்க. அப்படிலாம் சொல்ல கூடாது. எங்க தூங்க போறீங்கன்றீங்க? நீங்க வந்து அவங்க விளையாட வாங்க. நீங்க என்ன இறக்க மாட்டாங்க, நான் தூங்க போறேன். விளையாட வாங்க ப்ரோ. இன்னைக்கு நான் தூங்க போறேன். வாங்க ப்ரோ, ஃபீல்டிங் நிக்கலாம் ப்ரோ. அப்ப நான் தூங்கிட்டே தான் ஃபீலிங் பண்ணுவேன். சரி ஏன்டா இப்ப கிளியர் ஆக்கிறீங்க?